எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 75வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் இன்றைக்கி மண்டையூரில் தேர் திருவிழா, அங்கே நண்பர்களோட போய் கோயில் தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்தோங்க. அந்த வீடியோவும் இதில் நான் போட்டிருக்கேன். நாரதரின் இல்லற வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு சில வரிகள். ஒரு சமயம் தேவரிஷி நாரதரும் அவருடைய சகோதரி பையன் பர்வத மகரிஷியும் பூலோகத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ பரத கண்டத்தில் இருக்கிற புனித நதிகளில் நீராடியும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்தும் வராங்க. 2 பேரும் ஒரு உடன்பாடு செஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாது. நினைப்பது, பேசுவது, செய்வது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு உடன்பாடு பண்ணிக்கிறாங்க. அதன்படியே பூலோகத்துக்கு வராங்க. அப்போ மழைக்காலம், அதனால் அவங்க நகரத்துக்கு வந்துட்டு நடமாட்டத்துக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றதால அரண்மனையில் சில காலம் தங்கி இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நாட்டு அரசனும் முனிவர்கள் 2 பேரையும் மிகுந்த மதிப்பும் மரியாதையோடு வரவேற்று நல்ல முறையில் உபசரிக்கிறாங்க. அவங்களுக்கு பணிவிடைகள் செய்யும் பொறுப்பை தன்னுடைய மகள் தமயந்திக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்போ அவங்களும் 2 பேருக்கும் பணிவிடையை நல்ல முறையில் செஞ்சு வராங்க. இருந்தாலும் தமயந்தி சின்ன பொண்ணு, கல்யாண வயசு, இளமையோடு இருக்கிறாங்க, அழகானவங்க. அவங்க நாரதரோட வீணாகானத்தில் தன்னுடைய மனசை பறி கொடுக்குறாங்க. அதனால் நாரதர் இடத்துல ரொம்ப பிரியமாகவும் நெருக்கமாகவும் பணிவிடை செய்கிறாங்க. நாரதர் இருக்கிறப்பெல்லாம் சிரித்து கலகலப்பாக பேசுகிறாங்க. இதை கண்டு நாரதரும் அவங்க மேலே பிரியம் உண்டாயிடுச்சு. அதனால் 2 பேரும் நெருக்கமாக பழகுறாங்க. ஆனால் பர்வதற்கு பணிவிடை செய்யும் போது குறை ஏற்படுது. அதை கண்டு அவர் மனசே பொறுக்கல. நாரதரே, ராஜகுமாரி தங்கள்கிட்ட கொண்டுள்ள அன்பால் என்னை அலட்சியப்படுத்துகிறாங்க. எனக்கு உணவு படைப்பதாக இருக்கட்டும், மற்ற பணிவிடையாக இருக்கட்டும், வேண்டா வெறுப்போட செய்கிறாங்க. நீங்களும் அவங்க மேலே அன்பு போல தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்றாரு நாரதர். உண்மைதான் பர்வதரே, எங்கள் 2 பேர்த்த உள்ளத்துலேயுமே காதல் மேலிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக கூடுறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இதை பற்றி இதுவரைக்கும் ஏன் சொல்லலை? நம்மளுடைய உடன்பாட்டுக்கு மீறிய வகையில் செயல்பட்டு இருக்கீங்க. எந்த முகத்தை கண்டு இளவரசி இச்சை கொண்டாலும் அந்த முகம் குரங்கு முகமாக மாறக்கடவுதுன்னு சாபம் விட்டார். பர்வதர் இப்படி சாபம் விட்ட உடனே நாரதரோட முகம் குரங்கு முகமாக மாறிடுச்சு. நாரதரும் கோபத்துப்பட்டு, ஒரு சாதாரண தவறுக்காக என்னை இவ்வாறு சபிச்ச, உன்னுடைய சொர்க்கலோகம் இல்லாமல் பூலோகத்தில் வாசம் செய்ய கடவாய் அப்படின்னு எதிர் சாபம் கொடுக்குறாரு. தனக்கு நாரதர் சாபம் விட்ட உடனே மனவேதனையோட அரண்மனையை விட்டு வெளியே போயிட்டார். நாரதரோட முகம் குரங்கு முகமாக மாறிய நிலையிலையும் தமயந்தி மனம் மாறவே இல்லை. அவரையே மணந்து கொள்ள விரும்புகிறார். அவருக்கு பணிவிடைகளை எல்லாம் குறையே இல்லாமல் செஞ்சு வராங்க. அரசன் தன் மகளை வேறு ஒரு அரசகுமாரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க தீர்மானிக்கிறாரு. ஆனால் தமயந்தி நாரதரை தவிர வேற யாரையும் மணப்பதே இல்லை அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. தாயாரும் அறிவுரை சொல்லி பார்க்குறாங்க, எதுக்குமே உடன்படலை. இறுதியில் மன்னன் இது விதி, அதோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு தமயந்திக்கியோட விருப்பப்படியே நாரதருக்கும் அவங்களுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாரதர் அரண்மனையிலேயே தங்கி மனைவியோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. நாரதர் வெளியில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மனவேதனையோடு இருக்கார். தமயந்தியை பார்க்கவே மனசு கூசுறாரு. அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய முகம் குரங்கு முகமாக இருக்கிறதால ரொம்ப கவலைப்படுறாரு. ஒரு நாள் பர்வத முனிவரும் நாரதரை பார்க்க வராரு. நாரதரோட நிலையை பார்த்து அவருக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. நாரதரே, நான் கோபத்தில் சாபத்தை கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த சாபத்தை திரும்பவும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோச்சனமும் கொடுக்குறாரு. என்னுடைய புண்ணியத்தால் உங்களுடைய குரங்கு முகம் மாறி அழகோட விளங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் சுகமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கணமே நாரதரோட குரங்கு முகம் அழகாக மாறிடுச்சு. பர்வதருக்கும் நாரதர் நான் அழிச்ச சாபத்தை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரோட சாபமும் விலகிருச்சு. இப்போ தமயந்திக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி.